என்பது சாத்தியமா அப்படின்னா ஒவ்வொருவரும் நினைத்தால் கண்டிப்பாக சாத்தியம். ஒரு 2 நாளாவே மழை வந்துட்டு இருக்கு நம்ம திருப்பூர்ல. ஆனா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அங்கங்க அந்த பிளாஸ்டிக் தூக்கி போடுறீங்க. அந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணோம், டிரைனேஜ் ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டுறோம். நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்றது ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக். அப்பொழுதுதான் நம்முடைய சுற்றுப்புறம் நன்றாக இருக்கும். இல்லைன்னா சுற்றுப்புறம் வீணா போயிடும். உங்களால முடியும் நம்புங்க, முடியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திருப்பூர் வழக்கின் சார்பாக இந்த நிகழ்வை நம்ம இங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஏன் துணி பையை பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்க பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் போது சுற்றுப்புறத்தை தூக்கி போட்டோம். அந்த பிளாஸ்டிக் அந்த மண்ணில் போயிருக்கும். அந்த பிளாஸ்டிக் மக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்காது. ஆனா அந்த மண்ணு வளமான மண்ணா இருந்தா கூட இந்த பிளாஸ்டிக் அந்த மண்ணுல போய் அந்த மண் என்ன ஆயிடும், மலடாக்கிடும். மலடு ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணுல எந்த ஒரு விளைச்சலும் பண்ண முடியாது. எந்த செடி கொடி மரம் எதுவுமே வராது. நாம மண்ணை நம்பி இருக்கிறோம். இந்த மண்ணுல நமக்கு சொர்க்கம். இந்த மண்ணு நன்றாக இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. பறவைகள் வாழ முடியாது, விலங்குகள் வாழ முடியாது. எந்த ஒரு உயிரினமே மண்ணை நம்பிதான் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் மண்ணில் இருந்துதான் நமக்கு என்ன வருகிறது, மரம் வருகிறது, செடி வருகிறது, நமக்கு தேவையான உணவு வருகிறது, கனிம வளங்கள் நிறைய இருக்கக்கூடியது மண். அப்ப அந்த மண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், பிளாஸ்டிக்கே இல்லாத தமிழ்நாடாக முதல் உருவாக்கணும். சுற்றுலா போகும்பொழுது அந்த பிளாஸ்டிக் வீசிட்டு வந்துருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், இன்னும் சொல்ல போனா குறிப்பா யானை, ஒரு காடு வளமாக இருக்கிறது என்றால் யானைகள் அங்கு இருக்க வேண்டும். யானை இருக்குது என்றாலே அந்த காடு வளமாக இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, யானைகள் அந்த அப்படியே காட்டுல போகும்போது நிறைய பிளாஸ்டிக் அந்த யானைக்கு தெரியாது. அது உணவு நினைச்சா அந்த பிளாஸ்டிக் சாப்பிட்ட பிறகு என்ன ஆகிறது, உயிரிழக்க நேரிடுகிறது என்று இந்த ஆய்வு சொல்கிறது. அப்ப அந்த யானையை நம்மளுடைய கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது பார்த்தா உடல்ல அவ்வளவு கிலோ பிளாஸ்டிக்ஸ் எடுத்துட்டாங்க. பார்த்துங்களேன், எப்பேற்பட்ட ஒரு உயிரினம் ஒரு சாதாரண பிளாஸ்டிக் நாம நினைச்சுட்டு இருக்கோம். மண்ணை கெடுப்பதும் பிளாஸ்டிக், மனிதனை கெடுப்பதும் பிளாஸ்டிக். அதே போல அனைத்து உயிரினங்களையும் கெடுப்பது பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும், மண்ணை காப்பாற்ற வேண்டும், உயிரினங்களை காப்பாற்ற வேண்டும்.